யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துன பேசுற 7 வார்த்தைகளுமே எல்லாமே ஒன் வேர்ட் 2 வேர்டு தான். ஆனா அந்த ஒரு வரி 2 வரி வார்த்தைகளை வைத்து நாம் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் நம்ம பிரசங்கம் பண்றோம். காரணம் என்னன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அதுதான் உண்மை. செத்து போன வார்த்தைகளை நாம் வைத்து எவ்வளவு நேரம் பேசினாலும் அது பேச முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால பேச முடியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே பேதுரு யோவான் சொல்றாரு நினைக்கிறேன், ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உள்ளது, நாங்கள் எங்கே போவோம் என்று அவர் சொல்றாரு. காரணம், ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அது தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு பின்னாக பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கம் இருக்கு. ஒரு தொடக்கம் இல்லாமல் ஒரு முடிவு என்பது எதற்குமே கிடையாது. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? படிப்புல கூட எல்கேஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாதான் அடுத்தது நம்ம டிகிரின்ற ஒரு விஷயத்துக்கே போக முடியும். எல்லா விஷயத்துக்குமே ஒரு தொடக்கம் உண்டு. அந்த தொடக்கம் எதற்காக ஏன் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க முதற் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தொடக்கம் சரியா இல்லைன்னா முடிவு சரியாக இருக்காது. நம்முடைய திருமண வாழ்க்கையில கூட அநேகர் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பம் மிக தவறான முறையிலே அவர்களுக்கு தெரியாது. அந்த இள வயதில் அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டும், ஃபேமிலி பிளான் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி மனைவிடத்தில் நம்ம நடந்துக்கணும், எப்படி கணவனிடத்தில் அவங்க நடக்கணும், எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாதுன்ற சில விஷயம் நமக்கு தெரியாது. அது அந்த வயது ஆர்வ கோளாறுல நிறைய விஷயத்த சொல்லி மாட்டிட்டு முழிப்பாங்க. ஹல்லேலூயா. சில பேர் நிறைய அந்த சமயத்தில் அந்த வாலிப வயசு நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த அந்த சந்தோஷத்தில் அந்த ஜோரில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவு பண்ணிட்டு அவர் குழந்தை குட்டி ஆன உடனே அந்த பணத்துக்காக பின்னாடி ஓடிக்கொண்டு கஷ்டப்படுவாங்க, கடன்காரன் ஆயிடுவாங்க. அப்போ எதற்குமே ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் சரியானதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சொல்லுகிறார் முடிந்தது என்று. அப்போ இந்த முடிவுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருந்தது. ஹல்லேலூயா. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. படிக்கிறேன், நானே படிச்சு. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு ஆதாமை படைத்தார். இந்த ஆதாமை படைத்து அவனிடத்துல ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தார். மிகப்பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு கீழ்ப்படிதல். ஒரு கீழ்ப்படிதலை ஆதாம் இடத்துல கடவுள் எதிர்பார்த்தாரு. இந்த கீழ்ப்படிதலை ஆதாம் தேவனுக்கு நிறைவேற்ற முடியாமல் போனார். அந்த கீழ்ப்படிதலை செக் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சாரு. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை இங்க இருக்கு, அதை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆதாம் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த சின்ன விஷயத்தை அவனால் செய்ய முடியவில்லை. ஆனா உலகம் முழுவதும் அவன் கையில இருக்கு. ஆனாலும் எதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதையே செய்யறதுக்கு அவருடைய மனம் போனது. இது ஒரு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை தான் ஒரு முக்கியமான ஒரு பாவம். இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெரிய பெரிய பாவங்களை செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அப்போ இந்த ஆதாம் செய்த ஒரு தவறினால் இந்த உலகத்தில் பாவம் என்கிற ஒரு விஷயம் உள்ள வந்தது. இந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தியோ ஒரு பரிகாரமோ ஒரு சொல்யூஷனோ இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசையின் மூலமாக சில நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதையெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுடைய இந்த பலிகளை அதை அந்த காணிக்கை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து கூட ஏழை குடும்பத்தில் பிறந்தாரு. அவர் கூட புறா குஞ்சுகளை தான் அவர் வந்து பலி கொடுத்தாங்க. மரியாளும் யோசேப்பும் புறா குஞ்சுகளை பலி கொடுத்தாங்க தேவாலயத்தில். என்ன காரணம்னா அவர் ஒரு ஏழ்மையான குடும்பம் இல்லையா, ரொம்ப வசதியானவங்க அன்னைக்கு ஆடு மாடு அது மாதிரி கொடுத்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த குடும்பம் சாதாரண ஒரு புறா குஞ்சை மாத்திரமே கொடுக்க முடிந்தது. காரணம், ஏதாவது ஒரு பலியை கொடுத்து தன்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கொடுத்ததும் கடவுள் தான். நன்றாக நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நம்பிக்கை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். சரி, இப்படியே பலிகளை
கொடுத்து கொண்டிருந்தால் பாவங்கள் நிவர்த்தியாகும் என்று கேட்டால் அதற்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. பலிகளும் காணிக்கைகளும் பாவத்தை நிவர்த்தி பண்ணாது, மாறாக இது என்ன செய்யும் என்றால் பாவத்தை மூடும். தெரியுமா அந்த வசனம்? ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. மூடப்படுவதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. மன்னிக்கப்படுவது என்றால் அந்த பாவத்தை முழுமையாக இல்லாமல் செய்வது, அழிக்கப்படுவது. மறைக்கப்படுவது என்றால் அது அங்கே தான் இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான். இல்லையா? ஒரு சாப்பாடு இருக்குன்னா அது சாப்பாடு மேலே தட்டு போட்டு மூடினா அது அப்படியே இருக்கும், அந்த சாப்பாடு எங்கேயும் போகாது. ஆனால் மறைந்து போவதென்றால் அந்த இருந்த சாப்பாடு காணாமல் போவது, அது மன்னிக்கப்படுவது. அப்போ ஆண்டவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிறார். எப்படி? இந்த பூமியிலே நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து 25 பிறந்தாருன்னு சொல்றோம். அவரு லிட்டரலா பார்த்தீங்கன்னா பிறந்தார். ஆனா அவருடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் பார்த்தால் அவர் பிறக்கவில்லை, பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு சரீரத்தை தனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். எதற்காக? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே அந்த பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தெளிவான ஒரு பதில் இருக்கும். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே முறை பலியிடப்பட்டதினாலே அந்த விருப்பத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போது முதலாவது இருந்ததை ஒழிப்பதற்காக என்ன செஞ்சாரு? இரண்டாவது இருப்பதை கொண்டு வந்தார். அதாவது இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக வந்தது கிருபையின் பிரமாணம், முதலாவதாக இருந்தது நியாய பிரமாணம். இரண்டாவதாக இருக்கிற இந்த கிருபையின் பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதாக இருந்த நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சாருமா? நீக்கி போடுகிறார். அதாவது டோட்டலா டெலீட், அதாவது ஒதுக்கி வைக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்துகிற வரைக்கும் ஒரு சட்டம் தேவைப்பட்டது மனுஷங்களுக்கு. அது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மாம்சீகமாக இருந்தாலும் சரி. அதற்கு பின்பு ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன செஞ்சாரு? ஒரு சொல்யூஷனா இருந்தாரு. சரி, இந்த சரீரம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பிரமாணத்தை ஒழித்து கிருபையின் பிரமாணத்தை அந்த சரீரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். இந்த இடத்துல அவர் நியாய பிரமாணத்தை முடித்து வைத்தார். புரியுதுங்களா? அடுத்ததாக அவர் என்ன செஞ்சார்னா, லூக்கா 24:46-47 பார்த்தீங்கன்னா, 24ஆம் அதிகாரம் 46-47 வசனம். எழுதினபடி அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும் வேண்டியதா இருந்து. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால மனுஷங்களுக்கு, மனித குலத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க அறியாதவர்கள், அதோடைய அறியாமை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்ன கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு மன்னிப்பும் மனம் திரும்புதலும் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எதை கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துடைய மரணம்? மன்னிப்பும் மனம் திரும்புதலும். இன்னைக்கு சக மனுஷனை மன்னிப்பதற்கு கூட நமக்கு மனசு வராது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த முழு உலகத்துடைய மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கும் மனம் திரும்புதலுக்கும் ஒரு வே காட்டினார், ஒரு வழி காட்டினார். இன்னைக்கு மனுஷங்கிட்ட நம்ம ஒரு வழி கேட்டோம்னா, சரி ஐயா நான் நல்லா பணக்காரனா மாறணும் அப்படி வழி கேட்டா, அம்பானி கிட்ட கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார், எங்கள் அப்பா பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு, அதில் பெட்ரோல் பங்க் வேலை செஞ்சார், அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ண சொல்லுவார். பில்கேட்ஸ் கிட்ட கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார் இல்லையா? இந்த மாதிரி உலக பணக்காரர்கிட்ட போய் நான் பணக்காரன் ஆகணும்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வழி இருக்கு. சில பேர் திருடி கூட பணக்காரன் ஆயிருப்பாங்க, அப்படி கூட இருக்காங்க. இந்த மாதிரி உலக மனிதர்கள்ட்ட நம்ம கேட்கும் போது நமக்கு
சரியான தீர்வு கிடைக்காது. அப்போ நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு வழிகாட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் ஒரு வழிகாட்டியாகவும் நம்முடைய ஆன்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு தீர்வை கொடுத்தார். அதுதான் மன்னிப்பும் மனம் திரும்புதலும். இந்த பூமி எங்கும் என்ன செய்யப்பட்டது? பிரசங்கிக்கப்பட்டது. அது ஒரு யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினாலே மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இந்த பூமி முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டது. சரி, ஏன் இந்த பூமி முழுவதும் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு தான் இயேசு கிறிஸ்து முக்கியமாக ஒரு சரீரத்தை தனக்காக ஏற்படுத்தி கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க நீங்க பணக்காரர் ஆயிடுவீங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க முட்டி வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும். அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டராகவும் அவரை ஒரு தொழிலதிபராகவும் நிபுணராகவும் வெளிக்காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது நம்மை பணக்காரர் ஆக்குவதற்கோ நம்முடைய நோய்கள் இல்லை. உண்மை என்னன்னா, சிலுவையில் அவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆனால் சாகிற வரைக்கும் நமக்கு இந்த சரீரத்திற்கு உண்டான தேவைகளோ சரீரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோ அது நிரந்தரமாக இருக்கும். இருக்காதுன்னு சொல்ல வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். அதை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த மனுஷனுடைய சரீரம் என்பது, நாம தாவீது சொல்ற பாவத்தில் என் தாய் கர்ப்பம் தரித்தான்னு சொல்றான். அப்போ இந்த சரீரமானது பலவீனமானது, அதுக்கு எல்லாமே வரும். உடம்பு சரியில்லாதவங்க, பாவம் செஞ்சவங்க, உடம்பு நல்லா இருக்கிறவங்களாம் நீதிமான்கள்லாம் நம்மளால வேறு பிரிக்க முடியாது. அது பிரிச்சோன்னா நம்ம பைத்தியக்காரங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உள்ளான மனிதன் பாவம் என்கிற வியாதியிலே அகப்படாமல் தான் இருக்கணும். இந்த ஆன்மாவுக்கு, இந்த உள்ளான மனிதனுக்கு ஒரு வியாதி வரக்கூடாது இல்லையா? இந்த உள்ளான மனிதன் எப்போ பரிசுத்தமா இருக்கிறானோ அப்பொழுதுதான் உண்மையான விடுதலை நமக்கு கிடைக்கும். விடுதலை என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு அல்ல. இந்த நம்முடைய இருதயம் பல விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறது, நம்முடைய கண்கள் பல விஷயத்துக்கு அடிமையா இருக்கு, நம்முடைய ஆன்மா பல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது. இதுல இருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு அதாவது இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றது தான் உண்மை. இந்த செத்து போன பிறகு ஒரு ஏழு வாழ்க்கை இருக்கு. 7 வாட்டி பிறப்போம், 10,000 வாட்டி பிறப்போம். அதெல்லாம் போய் மனிதன், வேதம் சொல்லுங்க, மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். நமக்கு வேதம் என்ன சொல்லுது? மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைப்பதும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இதற்கு இடைப்பட்டத இந்த நியாய தீர்ப்பு ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? இந்த நியாய தீர்ப்பு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த மரணம் தாங்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. இந்த மரணம் இல்லை அப்படின்னா எந்த மனிதனுடைய ஆத்மாவிற்கும் இன்றைக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட நான் வேலை செய்யும் போது வண்டியில் போகும்போது கேட்டேன், அவங்க தாத்தாவுக்கு தவசம் அன்னைக்கு. நான் கேட்டேன், ஓகே தம்பி, ஏன்ப்பா உங்கள் தாத்தாவுக்கு தவசம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், தவசம் பண்ணாதான் எங்கள் தாத்தாவுடைய ஆன்மா சாந்தி அடையும். சாந்தினா என்னப்பா எனக்கு புரியல, யார் அந்த சாந்தின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நான் இல்லைண்ணா சாந்தினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் அப்போ தான் சொர்க்கத்துக்கு போவார். அது ஓ, உங்கள் தாத்தா எப்படி சேர்த்தாருப்பான்னு கேட்டேன். அவர் செம்ம குடிகாரன், அவர் குஷ்டி எங்கள் ஆயாவை போட்டு செம்மையாடிப்பார், வேலை வேட்டிக்கு போக மாட்டார். ஓ, அப்போது என்ன பாவம் செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் ஒரே ஒரு திதி கொடுத்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. அப்போ எதுக்காக நான் ஒழுக்கமாக வாழணும், எதுக்காக நான் நீதிமான வாழணும், எதுக்கு பரிசுத்தமாக வாழணும்? என் பேரங்கிட்டையோ என் மகன்கிட்டயோ சொல்லி, எப்போ நான் செத்து போனதுக்கப்புறம் நல்லா கிராண்டாக ஒரு 1000 பேருக்கு பிரியாணி போட்டு திதி பண்ணு, முடிஞ்சு போச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு செத்து போயிடுறேன் நான், நீ பண்ணுற திதினா நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன். இல்லை, இதுதானே கரெக்டு? சொல்லுங்க. நான் என்ன பாவம் பண்ணாலும் ஒரு திதி கொடுத்தா என்னால் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா நான் ஏன் ஒழுக்கமாக வாழணுன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த மூட நம்பிக்கைகளை உடைத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை உடைப்பதற்கு தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
அவருடைய மரணம் தான் நம்முடைய மரணத்தை தடுத்தது. இந்த சரீர மரணத்தை சொல்ல, நம்முடைய ஆன்மாவின் மரணம். அப்போ சொர்க்கமும் நரகமும் இருக்குன்னு எல்லாருமே நம்பிக்கை இருக்கு. இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே, எல்லா மனுஷனுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட நம்பிக்கை இருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு இருக்கிறாங்க. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எதை முடித்தார் என்று பார்த்தோம் அப்படின்னா 14 அதே எபிரேயர் 10:14 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அதான் இந்த மரணம் என்ன செய்யுதுன்னா, பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் பூரணப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துடைய இவ்வளவு நான் சொன்னதான். மனுஷனை என்ன பண்றாரு ஆண்டவர்? அவருடைய மரணத்தின் மூலமாக பரிசுத்தமும் ஆக்குகிறார், பூரணமும் படுத்துகிறார். எதை பரிசுத்தமாக்குகிறார்? நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்வது மிக முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்வது இயல்பு. ஆண்டவர் அவர் எப்படின்னா, பாவிகள் மத்தியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற அந்த பரிசேயர் சதுசேயர் சொல்லுவாங்க, இவர் எப்ப பார்த்தாலும் பாவிகள் மத்தியில போய் உட்கார்றாரு, பாவிகள் கூடவே பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு 2 வார்த்தை சொல்றாரு, நோயாளிக்கு தான் மருத்துவர் தேவையே தவிர நல்லா இருக்கிறவனுக்கு தேவையில்லை. நான் வந்தது பிணியாளிகளை சுஸ்தப்படுவதற்காக வந்திருக்கேன். நான் பாவிகளுக்காக வந்தேன், 99 நீதிமான்களுக்காக அல்ல, ஒரே ஒரு பாவிக்காக வந்தேன். அவர் பாவிகளை நேசித்தார், ஆனால் பாவத்தை வெறுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசித்தார். ஏன்? அவர் வந்ததே பாவிகளுக்காகத்தான். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை பாவி என்று ஒற்றுக்கொள்கிறானோ அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கை நிலை மாறுகிறது, அவனுடைய வார்த்தைகள் மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது, அவனுடைய புத்தி மாறுகிறது. இதைத்தான் இயேசு கொண்டு வந்த மாற்றம். அவருடைய மரணம் மனித குலத்துக்கு கொண்டு வந்த மாற்றமும் அவருடைய நோக்கமும் அவருடைய எதிர்பார்ப்பும் இதுதான். இதைத்தான் முதலாவது ஆதாம் செய்ய முடியாததை 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன் அவர் 2ஆம் ஆதாம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது என்றால், அவர் எப்படி ஆதாமை ஒரு மண்ணினால் படைத்து அவனை நாசிரை ஊதி அவனை ஒரு மனுஷனாக மாற்றினாரோ, அதே போல ஒரு சரீர பின்னமாக அவனை மாற்றி இந்த பூமியில அவனை அலைய விட்டாரோ, அதே போல அவரும் தனக்காக ஒரு சரீரத்தை அங்கே உண்டாக்கினார். ஆதாம் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பரலோகத்தில் அவருடைய சரீரம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கென்று ஒரு சரீரத்தை நம்ம படிச்சதுல கொஞ்சம் முன்னாடி உருவாக்கினார். அன்றைக்கு மரியாதை என்கிற ஒரு பசுத்த கண்ணுக்கு இல்லாவிட்டாலும் அங்கே ஒரு சரீரம் ரெடியா தான் இருக்கு இந்த பூமிக்கு வருவதற்கு. காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன்? பாவம் அதிகமான போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவைப்பட்டார். சரி, அடுத்ததாக நாம கடந்து போயிடுவோம். ஐயா பேசணும். சரி, 17-18. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துடைய பாவம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அவருடைய மரணம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அவர் முடித்து வைத்த காரியம், அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்திற்காக பலி செலுத்தப்படுவதில்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சவால் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு விசுவாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் எந்த பலிகளையும் செலுத்த மாட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாரவனா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா, வசனத்தின்படி சொல்லணும் அப்படின்னா, கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவரே கடைசி பலியாக எனக்காக அவர் மரணித்தார் என்ற விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் நான் என்னுடைய பாவங்களுக்காக எந்த பரிகாரம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா? எவன் ஒருத்தர் தன்னுடைய பாவங்களுக்காக பரிகாரத்தை செய்கிறானோ அப்போ அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார்ங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள கிடையாது. పిల్లోడికి జలదోషం వస్తే ఉடనే దోషం జరిగింది, పోయి 50 రూపాయలు బిల్ల కట్టుకో అని చెప్తుంటారు కదా. ఆ బిల్ల కట్టను అంటే నువ్వే ఒప్పుకుంటున్నావు యేసుక్రీస్తు నా కోసం మరణించలేదని. నీకు ఇంట్లో పిల్లోడికి పని కుదరలా, పిల్లోడు ఒక మాదిరిగా ఉండు, వాడి పాటికి వాడు పోకులో ఉండు, ఏదైనా మంత్రవాదం చూద్దామా, ఏమైనా జోస్యం చూద్దామా, అంటే సిలక్కాడిపి అడగదామా, ఎవరికైనా పోయి అడగదమ్మా అని చెప్పి మలయాళ భగవతి గారి పోయి అడగదమ్మా అని నీలో ఒక ఎన్నం వచ్చితే నువ్వు ఒప్పుకుంటున్నావు యేసుక్రీస్తు నా కోసం మరణించలేదని. ఇదిదా బహిరంగమైన ఒక చెప్పే
మాట దేవుని మాట విజయ్ చెప్పేది కాదు. మరి మీరు తప్పుగా అనుకుంటారు, ఏంది తమ్ముడు ఎట్లా మాట్లాడదు, ఇప్పుడు వసనం చెప్పి என்ன சொல்றாரு, உங்களுடைய பாவங்களை நான் நினைப்பதும் இல்லை, அக்கிரமங்களை நான் இனி நினைப்பது. அவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை நான் நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தை நான் போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதை நம்பல அப்படின்னா நீ அதற்காக உன்னுடைய பாவங்களுக்காக நீயே செயல்படுவ, நீயே ஏதாவது பரிகாரத்தை தேடிக்கிட்டே இருப்ப. அது மட்டும் இல்ல சொல்றாரு, பலி இனி செலுத்தப்படுவது இல்லை. இனி எப்பொழுதுமே பலி செலுத்தப்படுவதில்லை. எதற்காக? மனிதனுடைய பாவத்திற்காக. இன்றைக்கும் பலிகள் நடக்கிறது. இன்றைக்கும் பல நம்ம ஞானசானம் கொடுக்குறோம், பல பேர் பல இடத்துல மூழ்கிட்டு ஏஞ்சிட்டு வராங்க, பல நதிகளில் போய் மூழ்கி ஏஞ்சிட்டு வராங்க, திரும்ப அதே பாவம் வாழ்றாங்க. அவங்களுக்கு அந்த பாவத்திற்கான அந்த உணர்வுகள் இல்லை. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்துடைய முடிந்தது என்ற வார்த்தைக்கு பின்னால் பல முடிவுகளை, பல விஷயங்களுக்கு அவர் முடிவு கட்டினார் என்பதுதான் நிதர்சனமான சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவராக அண்ணன் சொன்னது போல நமக்கு ஒரே ஒரு ஹீரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற எந்த ஹீரோவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஹீரோ. ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்காக மரணித்திருக்கிறார். அதே போல வேதம் சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தான் நம்ப வேண்டும். அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். இதே வேத வாக்கியம் தான் சொல்கிறது, நாசில சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே என்று. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்ம நம்ப தேவையில்லை. நாசில சுவாசிக்கிற எந்த மனுஷனும் நமக்கு ஹீரோ கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான். நான் கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி யாரும் நம்மை பாதுகாக்கவோ நம்மை பராமரிக்கவோ யாரும் வர மாட்டாங்க. உலக தோற்றம் முதல் முடிவு மட்டும் இயேசு கிறிஸ்து ஒருவர் நம்மை பாதுகாப்பார். புரியுதா? நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் இதுல யாரெல்லாம் அடக்கும்? என் தாய் தகப்பன் அடக்கும், என் பிள்ளைக்கு தாய் தகப்பா இருக்கிற நானும் அடக்கும். இதுல ஹீரோ மட்டும் விதைகளுக்கு அல்ல. நம்ம ஒருவரை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா மனுஷனும் தான் அதில் அடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.